ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். ஆக்சுவலாக பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம். சில கண்டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரம் முழுக்க நடக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீக்கெண்ட் டேஸில் வந்து அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், நிறைய சீசன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னப்பா இவன் எபிசோட், அதாவது கமல் சாரோட எபிசோட் வந்தால் மட்டும் பயங்கரமாக மாறிடுறான், சூப்பராக பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்மளே வந்து நிறைய கண்டெஸ்டண்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி காலங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரலையும் எழுப்பி நிப்பாட்டினாலும் சரி, சொல்லுங்கடா அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கடான்னு கேட்டாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, இவங்க சொல்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு 2 வாரம் கொஞ்சம் லிபரலாக விட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஒன்றும் இல்லைங்க, ரயான் அவர்களை வந்து எழுப்பி நிப்பாட்டி தம்பி எப்படிப்பா இருந்துச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பாட்டு சில பதில்களை வந்து சொல்கிறாங்க. கீழே சௌந்தர்யா அவர்கள் வந்து நம்பிக்கை வச்சுருக்குங்க, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அதுவே அப்படியே வந்து டிக்டோவாக காப்பி அடித்து அப்படியே வந்து சொல்கிறாப்புல ரயான் அவர்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் செம்ம காண்டாகி பார்த்துட்டுருக்கிறார். பார்த்தது மட்டும் இல்லாமல் சரி ரயான் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்களை எழுப்பி நிப்பாட்டி நீங்கள் சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து ரயான் ஓகேங்களா, ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதில்கள் சொல்லணும், இதுக்கப்புறம் அவர் பதில் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும், உங்களை தான் நான் எழுப்பி கேள்வி கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் எழுந்து நின்று சொல்ல ஆரம்பித்து நீங்கள் உட்காருங்க, நீங்கள் எழுங்க ரயான் அப்படின்னு சொல்லி எழுப்பி நிப்பாட்டி இப்படியே மாற்றி மாற்றி வந்து ரேலியில் வந்து போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே சிரித்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்னடா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் மூஞ்சி கிஞ்செல்லாம் மாறிடுச்சு. ரயான் அவர்கள்லாம் கூட்டும் செம கிளின்னு கிழிச்சு விட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக பேசலை அப்படின்னா மொத்தமாகவே வார்ன் பண்ணியிருக்காப்புல. சொல்லப்போனால் ஒழுங்காக நீங்கள் பேசலை அப்படின்னா அடுத்த வாரம் உங்களை நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. பின்ன என்னங்க, இந்த ஷோவை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு அவங்களும் எவ்வளோ தூரம் என்னென்னமோ செஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்போ கூட நீங்கள் வந்து பேசுகிறது கூட பக்கம் கடை வாங்கி பேசுவேன் அப்படின்னா என்ன இதுக்கு நீங்கள்லாம் ஷோவுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது நியாயமாக தான் தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.